தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளுக்கு சில அறிவிப்புகள் வந்திருக்கு. இது வந்து பெண்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக போயிருக்குது. அதே நேரத்தில் வந்து மதுப்பிரியர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இது சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் பெண்களுக்காகவே கொண்டு வரப்பட்டதில் இதுவும் ஒன்றாக இருக்குது. ஏன்னா பெண்கள் நிறைய பாதிப்படைகிறாங்க டாஸ்மாக்னால. அதனால தான் இந்த அறிவிப்பை நம்ம முக்கியமாக வீடியோவில் சொல்கிறோம். அதிகமாக நம்ம பெண்கள் சார்ந்த திட்டங்களை தான் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்னென்னலாம் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, முதல்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு போகிற பாட்டில் பெண்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அதை குடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டு கீழே போட்டு போயிடுறாங்க. ஆனால் அத்தச்சோடு பாட்டிலை போட்டுட்டு போகிறாங்க. அது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பெண்களுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்குது. நம்மளுடைய என்விரான்மெண்ட்டே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா அதை மாற்றணுங்கிறதுக்காக கடந்த அரசே ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது பாட்டிலை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வந்து அதே கடையில் கொடுத்தீங்கன்னா, எந்த கடையில் வாங்குறீங்களோ அதே கடையில் கொடுத்தா 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னனால நிறைய ஆண்கள் கீழே போடுறதை தவிர்த்துட்டு வெளியே கொண்டு போய் என்ன பண்ணாங்க, மறுபடியும் அதே கடைகளில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லாம் இருப்பாங்க. அப்போ அதே கடைகளில் கொடுக்க முடியாதுங்கிறனால அவங்க ரோட்டில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. பல ஊர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்கள்லேயே உள்ளூரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டில்களை வேஸ்ட் பண்ணாமல் அதை திருப்பி கொடுத்து காசாக வாங்கிப்பாங்க. இதனால சுகாதாரம் பாதுகாக்கப்படுது, பெண்களுக்கு இடையூறு வந்து குறைக்கப்படுது. அது வந்து கல்லூரி பெண்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிக்கூட பெண்களோ பொதுவாக இருக்கக்கூடிய பெண்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து குறையுது. சிலர் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டிலை தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. அதெல்லாம் நிறைய பிரச்சனையாக இருந்துச்சு. பெண்கள் நடக்கும்போது காலில் குத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் என்னாச்சு, போன தடவையே வந்து மாற்றப்பட்டுச்சு. அதை திருப்பி கொடுத்து காசு வாங்கிக்கோங்கன்ட்டு. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு, அந்தந்த கடையில் மட்டும் கொடுக்கணுன்ட்டு. இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதை எல்லா கடையிலையுமே கொடுத்துட்டு காசாக மாற்றலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அப்படி ஒரு ஸ்கீம் வந்துட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து எந்த கடையில் யார் வாங்கினாலும் அதை இன்னொரு கடையில் கொடுத்து காசா மாத்திப்பாங்க. வாங்குறதுக்கு ஒரு காசு செலவு பண்ணாலும் திருப்பி பாட்டில கொடுத்தாவே வெறும் காலி பாட்டிலுக்கு 10 ரூபா வருதுங்கும் போது அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம சொசைட்டியில தூக்கி வீச மாட்டாங்க, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை கேவலப்படுத்த மாட்டாங்க, அதை வந்து மாசுபடுத்த மாட்டாங்க. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இதனால இடையூறு குறையுது. அதே மாதிரி அந்த பாட்டிலை தூக்கி உடச்சு போட்டு ரோட்ல நடக்கவே முடியாமல கஷ்டமா இருந்துச்சுல, அதெல்லாம் தவிர்க்கப்படும். அதனால என்ன பண்றாங்கன்னா QR கோடோட வந்து பாட்டிலை இது பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்றாங்க, திருப்பி காசு கொடுக்குற மாதிரி இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அறிவிப்பாக பார்க்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியமாக வந்து பாதுகாப்புக்காகவே வந்து இது எதிர்க்கப்பட்டிருக்கு. நேரம் வந்து குறைக்கிறாங்க. பொதுவாக வந்து 12 மணிக்கு காலையில் திறந்துட்டு நைட்டு 10 மணிக்கு மூடிட்டு இருக்காங்க. இப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா 12 மணிக்கு திறந்துட்டு 8 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து பெண்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது 9 மணி முடிச்சுட்டு 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோ இடைஞ்சலாக இருக்குது, பெண்களால் வர முடியல, குடிகாரர்களுடைய தொந்தரவு தாங்க முடியலன்னு சொல்கிறனால நேரத்தை குறைக்கிறாங்களாமா. நேரத்தை குறைக்கிறனால காலையில் 12லேருந்து நைட் 8 மணி வரையும் வந்து சொல்கிறாங்க. இதே சமயத்தில் இவங்க இப்படி பண்ணுனா இன்னொரு பக்கம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கள்ள சந்தைகள் வந்து அதிகமாகும். அதாவது வந்து பிளாக் மார்க்கெட்டில் என்ன பண்ண விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் முறை இல்லாம செய்யறாங்களோ அவர்களையும் வந்து என்ன பண்றாங்க, கண்காணிச்சு தடுத்து வராங்க. அப்ப வந்து 2 விஷயம், ஒன்னு டைம் மாத்துறாங்க, மாத்தின டைம் மட்டும் பத்தாதுங்கிறதுனால யாராவது பிளாக்ல விற்கிறாங்க, அதாவது வந்து இந்த மாதிரி சாராயம் காய்ச்சி விற்கிறாங்கன்னா அதையும் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்து வராங்க. சாராயம் காய்ச்சறதை தடுக்கணும்னு கோரிக்கை கொடுத்ததே பெண்கள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்ன ஆச்சு, கள்ள சாராயம் குடிச்சு அதில் 40 பேர் அப்படிலாம் இறந்துட்டாங்க. அப்போ எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாங்க, பெண்களாக தான் இருந்தாங்க. பெண்கள் இறந்துட்டாங்க, பெண்கள் வந்து எங்களுடைய கணவர் இறந்துட்டாங்களேன்னு அழுதுட்டு இருந்தாங்க. அதனால இந்த ஒரு மாற்றமும் கொண்டு வராங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக பெண்கள் என்ன கேட்டாங்க, மதுவே முழுசா தடை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுவிலக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த மதுவிலக்கை முழுசா இப்போ கொண்டு வர முடியல, ஏன்னா கவர்மெண்ட் அதை வச்சு தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் படிப்படியாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. எப்படி குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மது விற்பனையை வந்து குறைக்கணும் அப்படின்னா கடைகளை க்ளோஸ் பண்ணும். இப்போ வந்து லட்சக்கணக்கான கடைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதில் சில கடைகளை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்காங்களாமா. அதுலேயும் முக்கியமாக பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இருக்கக்கூடியது, பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு அருகில் இருக்க கூடியதை வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஏன்னா அங்கதான் அதிகமானவங்க குடிச்சு போட்டு பக்கத்தால பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்க. இனிமேல் பெண்களுடைய பாதுகாப்புக்காக அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய மதுபான கடைகளை க்ளோஸ் பண்ண போறதாக இவங்க உத்தரவிட்டிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி மதுபான கடைகள் க்ளோஸ் செய்யப்பட்டாவே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மதுபான கடைகள் க்ளோஸ் செய்யப்படும். அதனால என்ன ஆகும்னா அங்க வந்து பாதுகாப்பு உங்களுக்கு நிலையா கிடைக்கும். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நடக்கக்கூடிய தவறுகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா வந்து அங்க வந்து பிள்ளைகள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, மகளிர்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க குடிச்சு போட்டு என்ன பண்றாங்க, தவறுதலாக நடந்துக்கிறாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து பல இடத்துல கடைகளையும் க்ளோஸ் பண்ண போவதாக வந்து அறிவிப்பை கொடுத்துருக்காங்க.
அடுத்து மது மட்டும்தானே இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்களையும் தடுப்பதற்கான சட்டத்தை கொண்டு வர போகிறோம், அமலாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. போதைப் பொருள் அப்படிங்கிறது மதுவு தனியாக பார்த்துடுறாங்க இவங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுலாம் தனியாக வந்து போதைப் பொருள்னு கொண்டு வராங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே வந்து மதுவை வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் போதைப் பொருள் அப்படி கிடையாது, அது வந்து இல்லீகல் தான், லீகல் கிடையாது. அப்போ இல்லீகலாக இருக்கிறது தனியாக வந்து பிரித்து எடுத்துருக்கனால அது சம்மந்தமான விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தடுக்கிறதுக்காக ஒரு சிறப்பு படை கொண்டு வராங்க. அந்த சிறப்பு படை மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எல்லாத்தையுமே வந்து எப்படி கட்டுப்படுத்தணுமோ அப்படி கட்டுப்படுத்த போகிறதாக சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து நம்மளுடைய குழந்தைகளை நம்ம காப்பாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே என்ன பண்ணாங்க, மேடையில் வந்து சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய தவறான பழக்கத்திலேருந்து அவர்களை நம்ம வெளியே கொண்டு வர வேண்டியது இந்த சமுதாயத்தில் நம்மளுடைய கடமை தான் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் மதுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து போதைப் பொருட்களை முழுசாக வந்து அவாய்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு சிறப்பு படையும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேலு நாச்சியார் படைன்னு ஒன்று அமைக்கிறாங்க. அந்த அமைப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, மஃப்டியில் பெண்கள் வரப்போகிறாங்க. போலீஸ் தான் அவங்க, பார்த்தா போலீஸ்ன்னு தெரியாது, நம்மளே மாதிரி நார்மல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்க பாட்டு என்ன பண்ணுவாங்க, பொது இடங்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது கவனிப்பாங்க யாரெல்லாம் வந்து பெண்கள் வந்து ஈவ்டீசிங் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது, இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிப்பாங்களாமா. அதனால் பெண்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஆண்களை கண்காணிக்கிறதுக்காகவே ஒரு படையை வந்து அனுப்புகிறாங்க. அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மது பிரியர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே அதிகமாக பெண்கள் வந்து பாதிப்படைகிறாங்க, பெண்கள் வந்து சிரமப்படுறாங்க, சொசைட்டியில் அவங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியலைங்கிறனால தான் இப்போ இவ்வளோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பாதுகாப்புக்கும் தனியாக இந்த மாதிரி சிறப்பு படையெல்லாம் கொண்டு வராங்க. இது இல்லாமல் பேருந்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்லாம் கொண்டு வராங்க. நம்ம வந்து ஏதோ சேஃப்டி இல்லாட்டினா அந்த பட்டனை வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அதுக்குண்டு ஆப்பெல்லாம் கொண்டு வராங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே சில பட்டன்லாம் இருக்கும், இந்த பட்டனை ஹோல்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து என்ன எமர்ஜென்சி கால் போகும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபோனில் கொண்டு வராங்க. நம்ம ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், ஸ்கூட்டிலேயே போயிட்டுருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வருதுன்னா நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணுறது நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் உட்காந்து யாருக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்கள்ட்ட விஷயம் சொல்ல முடியுமான்னு கூட தெரியாது. ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் பட்டனை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பிற்காக என்ன பண்ணுறாங்க, சில ஸ்கீம்ஸும் கொண்டு வராங்க. இந்த மாதிரியான சில முயற்சிகள் பண்ண போகிறாங்க. எதுவுமே இன்னும் பண்ணலை, ஏன்னா இப்போ தானே ஆட்சி அமைச்சிருக்காங்க, இனிமேல் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தனிப்படை குழுவெல்லாம் அமைச்சு பெண்கள் பாதுகாப்பிற்காக வந்து நிறைய விஷயங்களை இவங்க வந்து முன்னெடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் கடைசி நடந்த ஆட்சியில் வந்து நிறைய நல்லதுகள் இருந்தாலும் ஒரு குறையாக சொல்லப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா மதுவும், இன்னொரு பக்கம் வந்து பெண்கள் பாதுகாப்பும். இது ரெண்டு தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போதைக்கு அடிமையாக இருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அதனால தான் ஆட்சி கவிழ்றதுக்கே ஒரு காரணமாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம தவிர்த்துடணும் அப்படிங்கிறதுல இந்த ஆட்சி கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறாங்க, முன்னுரிமை எடுக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது, இன்னும் வந்து அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு என்ன ஆவணம் சப்மிட் பண்ணும், எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணும், எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு முந்தைய வீடியோக்களை வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். மகளிர் உரிமை தொகை பற்றியும் சரி, பேருந்துகளில் கவர்மெண்ட் பேருந்துகளில் இந்த ஒரு 5 விஷயத்தை வந்து இலவசமாக அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றியும் நான் வந்து போட்டிருக்கேன். கீழே செக் பண்ணி பாருங்கள்.